எப்பவாவது உங்க போர்டிங் பாஸ்ல இருக்க 3 லெட்டர் கோட நோட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க திருச்சி டு சென்னை ஃப்ளை பண்றீங்கன்னா TRZ டு MAN மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கோடை யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு தெரியுமா? அண்ட் குளோபல் ஏர்லைன்ஸ்க்குலாம் யார் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் செட் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? ஹியர் IATA comes in. ஸோ இந்த வீடியோவில் நம்ம IATA பற்றின டீடைல்டு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். IATA stands for International Air Transport Association. So it is founded in 1945 and இவங்களோட headquarters கனடால இருக்கு. Also around 290 airlines கிட்ட இதுல மெம்பர்ஸா இருக்காங்க. It covers 80% of global air traffic. And IATA என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, they set global standards for airlines to ensuring the safety, security, sustainability and efficiency. அந்த 290 ஏர்லைன்ஸும் இவங்க செட் பண்ண இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா கோட்ஸ், இந்த மாதிரி ஏர்போர்ட் அண்ட் ஏர்லைன்ஸ் கோட்ஸ்லாம் IATA தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், திருச்சினா TRZ, சென்னைனா MAA அண்ட் டெல்லினா DEL. இந்த மாதிரி கோட்ஸ் கூட IATA ஃபிக்ஸ் பண்ணது தான். IATA வேர்ல்டு வைட்ல இருக்க ஏவியேஷன் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்லாம் கூட ஆஃபர் பண்றாங்க. அண்ட் டேஞ்சரஸ் குட்ஸ் ரெகுலேஷனுக்கு ரூல் செட் பண்றதும் IATA தான். And also IATA closely works with ICAO and national regulators. So நீங்க ஏவியேஷன் சூஸ் பண்ண போறீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு IATA, ICAO, DGCA, BCS பத்திலாம் டெஃபினெட்லி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு IATAனா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.